ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்டாஸ் வியூ. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆன ஹிட்லர் மூவினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மட்டும் தான் நான் கார்லேருந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சரி வாங்க போய் மூவிஸினுடைய ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் வந்துச்சு 27ஆம் தேதி. இதில் இந்த ஹிட்லர் மூவியில் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி, கௌதம் வாசுதேவ மேனன், ரெடிங்சன் கின்ஸ்லி, அப்புறம் ஐஸ்வர்யா தட்டா, ஆடுகளம் நரேன், இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க மற்றும் பலர். ஸோ இந்த படத்தினுடைய கதைன்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு மலை கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த மலை கிராமத்தில் பாலம், அதாவது ஆற்றை ஒரு ஆறு ஒன்று போயிட்டுது. அந்த ஆறை தாண்டி தான் மக்கள் போனோம் பிழைப்பை தேடி. திருப்பி நான் அங்கேருந்து ஆறை தாண்டி வரணும். அப்போ ஒரு நாள் போயிட்டு வர சொல்ல பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ஒன்று ஆறில் தலையை தாண்டி அவங்க காலையில் போக சொல்ல பார்த்திங்கன்னா அதாவது முட்டிக்கு கீழே தண்ணி இருந்தது. மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே தண்ணி போய் அதில் ஒரு சிலவங்க இறந்துடுறாங்க. அதை மைய கருத்தாக வச்சுக்கின்னு இந்த படம் மெல்ல மெல்ல நகருது. பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து விஜய் ஆண்டனி அந்த கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு போகிறாரு. சிட்டிக்கு போய் அங்கே அரசியல்வாதிகள் பாலத்தை கட்டி கொடுக்காதனால அவங்க கையில் இருக்கிற எலெக்ஷனுக்காக செலவு பண்ண வேண்டிய பணத்தை அவர் எப்படி அவங்க கையிலேருந்து கைப்பற்றி அவங்க ஊருக்கு தேவையான பாலத்தை கட்டி அமைக்கிறாருன்றது தான் இந்த படத்தினுடைய கதையாகவே இருக்குது. இது நடுவில் வர சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவர் இந்த கேஸுக்காக போராடுற ஒரு லாயர் இருக்கார். அந்த லாயரை கொன்னுடுவாங்க அரசியல்வாதிகள். ஸோ அப்படி கொன்னுன்றப்பாரு அவங்களுக்கு ஒரு மகள் இருப்பாங்க. அவங்க மகளை இவர் திருமணம் செஞ்சுக்க நினச்சி காதல் செய்வார். அந்த காதல் காட்சிகள்லாம் இது வரைக்கும் அந்த படங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு இன்னும் அவருடைய நடிப்பை மெருகேற்றி இருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை தவிர பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அவர் எப்படி அந்த எலெக்ஷனுக்காக செலவு பண்ணுற பணத்தை ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து எடுக்கிறாருன்றது சுவாரஸ்யமாக இருக்குது. கடைசி வரைக்கும் இது நம்மளால் நம்பவே முடியல, அவர் தான் செய்கிறாரா ஆனால் அவர் தான் செஞ்சுருக்காரு. அந்த படத்தை பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா அதை வேறு யாரோ செய்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பட் ஆனால் அவரே செஞ்சுருக்கிறது லாஸ்ட்டில் அவர் அதை ஒத்துக்கிறதும் இந்த அவருடைய நடிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதான் நான் உணர்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா அவர் அந்த லாயர்னுடைய அந்த மகளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எதர்ச்சியாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அதை இயல்பாக நடக்கிற மாதிரி காமிச்சு பிறகு தான் அந்த அந்த படத்தினுடைய எண்டு வர சொல்ல லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு புரிய வருது இது இவர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காருன்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவருடைய காதல் காட்சிகள், அவர் அந்த இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் படத்துக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் அப்புறம் அவங்களால போடப்படுகிற திட்டம் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு இதுக்கான சில விஷயங்களை படத்தில் டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. இதில் அரசியல் பாகத்தின இப்போ பார்த்திங்கன்னா 2 விதமான அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஒருத்தர் அதாவது மக்களிடையே நல்லது செய்யாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னொருத்தர் நல்லது செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லது செய்கிற பக்கம் தான் அதிக ஓட்டுகள் விழுதாகவும், நல்லது குறைவாக செஞ்சுருக்கிற மனிதருக்கு குறைவான ஓட்டு விழுதாகவும் கருத்து கணிப்பில் சொல்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. அதுக்காக அவர் பணத்தை செலவு பண்ணி அதை ஜெயிக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஸோ இதுக்கான செலவிடுற பணத்தை பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி கைப்பற்றி அவங்க ஊரில் பாலத்தை அமைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தினுடைய கதையாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர் ஈடுபட்ட பிறகும் அந்த நிகழ்விலிருந்து அந்த குற்றத்திலிருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றது இந்த படத்தினுடைய கூடுதல் சுவாரஸ்யமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா
அவர் சில கொலைகளும் வந்து அந்த பணத்தை கைப்பற்ற சொல்ல பண்ணுவார். அந்த கொலையிலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாருன்றது இந்த கூடுதல் சுவாரஸ்யமாக இந்த படத்தில் வந்து திரைக்கதை அமைச்சு அதை வந்து டைரக்ஷன் பண்ணது கூடுதல் பலம். ஸோ கடைசியாக வந்து அந்த பாலத்தை வந்து கட்டி முடிக்கிறாரு. இதில் ஹீரோயினியாக பண்ணிக்கிறவங்களும் ஒரு ஜாலியான கேரக்டராக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜாலியான டைப்பாக இருக்காங்க. ஸோ காமெடி வந்து விஜய் ஆண்டனியை பார்த்துருக்காரு. இந்த காமெடியும் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே இது மாறுபட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவருடைய நடிப்பு அந்த மாதிரி. நான் ஆரம்பத்துலேருந்து விஜய் ஆண்டனி அவர்களுடைய படம் பார்த்துன்னு இருந்திருக்கேன். ரேட்டிங் சில வெப்சைட்டில் கம்மியாக கொடுத்ததுனால என்னுடைய மனதை கவர்ற வகையில் வந்து அவர் நடிச்சிருக்கிறது உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த படம் வந்து தியேட்டரில் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் போய் பாருங்கள். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.